ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாச சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 64வது பாடல். யம பயத்தை நீக்குவதற்கு இந்த பாடலை ஸ்தோத்திரம் செய்யலாம். அருணாச சுவாமிகள் முருகப்பெருமான் அருள் பெற்று முருகனின் ஞான ஆயுதமான சக்தி வாளை கையில் வைத்துள்ளார். ஆதலால் யமன் நீ என்ன என்ன செய்ய முடியும் என்று கேட்குமாறு அமைத்து இங்கே பாடியுள்ளார். யமன் என்றால் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் ஞானத்திற்கு முன்பாக அழிந்து போய்விடுகின்றது. அப்படிப்பட்ட இந்த கருத்தை பொதித்து வைத்துள்ள இந்த பாடல் பாராயணத்துக்கு உரியது. பட்டிக்கடாவில் வரும் அந்த காவுனை பாரறிய வெட்டி புறக்கண்டு அலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திருமுன்பு நின்றேன். கட்டி புறப்படடா சக்திவாள் எந்தன் கையதுவே. பட்டிக்கடாவில் வரும் அந்த காவுனை பாரறிய வெட்டி புறக்கண்டு அலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன். கட்டி புறப்படடா சக்தி வாழ்ந்தன் கையதுவே. பட்டிக்கடாவில் வரும் அந்த அந்தகன் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன். பட்டிக்கடா என்றால் பட்டி என்றால் கள்ள வஞ்சம் மிகுந்த. ஏனென்றால் யமன் வரும் நேரம் அறியாது. யமன் இந்த எருமை வாகனத்தின் மீது கடாவன் மீது வருகின்றான். அப்படிப்பட்ட நேரம் எது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் முருகன் அருள் பெற்ற அருணாச சுவாமி கூறுகின்றார், ஹே அந்தகா, நீ அப்படி வந்தாலும் உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு ஓடச் செய்வேன். எப்படிப்பட்டவள் நான் என்று தெரியுமா உனக்கு? வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான், அந்த சூராதி அவுணர்களை போருக்கு சென்று அழித்த எம்பெருமான் முருகப்பெருமான் செவ்வேல் பெருமான், செவ்வேல் பெருமான் என்று கூறுகின்றார். அடியாருக்கு நல்ல பெருமான், அவுணர் குலமை பொடியாக்கிய பெருமான் வெற்றிவேல் பெருமான். அப்படிப்பட்ட வெற்றிவேல் பெருமான் செவ்வேல் பெருமான் அந்த போர்க்களத்திலே அவுணர்களை அழித்து அந்த குருதியில் சிவப்பாக இருக்கின்றதாம் முருகனின் அந்த வேல். அப்படிப்பட்ட வேலாயுத பெருமான் தொண்டன் நான், அவருடைய சன்னதியில் நான் இருக்கின்றேன். என்னை நீ என்ன செய்ய முடியும்? அது மட்டுமா, கட்டி புறப்படடா சக்தி வாழது என் கையதுவே. முருகப்பெருமானின் சக்தி வாழ். முருகனுக்கு எத்தனை விதமான ஆயுதங்கள், அதில் ஒன்று வாழ், சக்தி வாழ். சக்தி என்றால் ஞானம். இந்த ஞான வாளை கையில் கொண்டு உண்டாள் எம்பெருமான் முருகப்பெருமான் கையில் உள்ள ஞான வாழ். அந்த வாழ் என்னிடம் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அருணாச சுவாமிகள். இப்பாடல் திட பக்தியின் எடுத்துக்காட்டு. இந்த இந்த பாட்டு முருகனுக்கு 12 கரங்கள். இந்த 12 கரங்களிலும் 12 ஆயுதங்களை கொண்டு இருக்கின்றான் முருகப்பெருமான். இதை பற்றி பல நூல்கள் எடுத்து விவரிக்கின்றன. குமார தந்திரத்தில் சேனானியின் சொரூபத்தை பற்றி குமார தந்திரம் கூறுகின்றது. அபயம் அசிரதாங்கம் ச அங்குஜம் சக்தி சூலம் வரத குலிச பாசம் பத்ம தண்டௌ கதாம் ச தததம் உபயபக்ஷ கதசா யாமஹஸ்தைர் விதிச கமல நேத்திரம் தேவசேனான்யமீடே. திருத்தணியை புராணமும் கூறுகின்றது. முருகன் கையில் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்கின்றது? வலது கையிலே அபயம் முச்சலம் வாள் சூலம்
அயில் வேல் தோட்டி வலம். இந்த வாளானது வலது கையில் இருக்கின்றதாம். இடது கையிலே மரதம், புலிசம், வில், தாமரை, தண்டம், கதை. மரதம் தபுசில் புலிசம் சிலை, சிலை என்றால் வில். தனுமம், தண்டம், கதை மற்றிடமாக உபய ஈராறு கரதலமும் ஒளிர்வித் ஆறுமுகமும் தோன்றி சுபனன் கருளி இடர் துமிக்கும் சேனாபதி சீர்தொகு போரும் என்று தேவசேனாபதி மூர்த்தத்தை வர்ணிக்கின்றது திருத்தணிகை புராணம். இப்படி 12 கையில் 12 ஆயுதங்கள் கொண்டு இருக்கின்றான் முருகப்பெருமான். அவனுடைய வலது கையில் இருக்கும் சக்தி வாளானது என் கையிலே இருக்கின்றது. யமனே, நீ கட்டி புறப்படடா, உன்னுடைய ஆயுதங்களை எடுத்து சென்று, இங்கு உனக்கு வேலை இல்லை என்று கூறினார். என்ன சொன்னீங்க? யமனுக்கு பாசம் மற்றும் பாசக்கயிறு தண்டாயுதம், அது யமனுக்கு ஆயுதமாக இருக்கின்றது. அந்த உன்னுடைய விருதுகளை எல்லாம் கெட்டி நீ புறப்படடா, இங்கு உனக்கு வேலை இல்லை என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். கட்டி புறப்படடா சக்திவாழ் என்ற கையதுவே. இது திடபக்தியின் கூற்று. பெரியோர்கள் இறைவனை நினைத்து உருகி இடபக்தியில் நின்றார்கள். அப்பர் சுவாமிகள் கூறுவார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, எமனே வந்தாலும் நமக்கு அச்சமும் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் வாக்கு. யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம், இது மணிவாசக பெருமான் வாக்கு. கூற்றுவன் சீற்றம் அஞ்சோம் என்று மேலும் கூறுகின்றார் மணிவாசக பெருமான். இவ்வாறு திடபக்தியில் நின்ற பெரியோர்கள் யமன் என்று வரும்பொழுது பிறப்பு இறப்பு என்று வரும்பொழுது, பிறப்பு என்று வந்துவிட்டால் அது யமனுக்கு வருகைக்கு ஹேதுவாக அமைந்து விடுகின்றது. இந்த மனித உடம்பு இருக்கும் பொழுதே அஞ்ஞானத்தை போக்க நிஷ்காமமாக பக்தி செய்து ஞான வழியில் நின்று ஞானத்தை பெற்று அஞ்ஞானத்தை அழித்த பெரியோர்களுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அந்தகன் கூற்றவன் என்று கூறுவது அவர்களுக்கு பொருந்தாது. ஆதலால் இங்கு அருணா சுவாமிகளோ ஜீவன் முக்தர். அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லாத பெருமான். அவர் எப்படி முருகப்பெருமானோ பிறவான் இரவான், அதுபோலே அருணா சுவாமிகளும் ஜீவன் முக்தர். அவருக்கு பிறப்பு இறப்பு என்று எதுவும் இல்லை. ஆதலால் அந்தகனை பற்றிய பயமும் இல்லை, மரண பயமும் இல்லை. அதனால் கூறுகின்றார், கட்டி புறப்படடா சக்திவாள் எங்கதுவே. பெரியோர்கள் இந்த ஞான வாளை கொண்டு எத்தனை விதமான சாதனைகளை செய்தார்கள். தாய்மான சுவாமிகள் கூறுவார், எந்தை எனக்கு நான் ஞான வாழ் கொடுத்தான். எதுக்கு என்றால், இந்த பணம், பதவி, புகழ், பெண், பாசம், மண் என்று நான் அலைந்து தெரியாமல் இருப்பதற்கு எந்தை எனக்கு ஞான வாழ் அளித்தான். அதை கொண்டு நான் அதை வெற்றி கண்டேன் என்று தாய்மான சுவாமிகள். அதுபோல் இங்கு அருணா சுவாமிகள் கூறுகின்றார், கட்டிப்புறப்படா சக்திவாழ் எந்தன் கையதுவே. திருமூலரும் கூற்றும் அதேதான். நமன்வரின் ஞான வாழ் கொண்டு எரிவன். நமன் என்றால் கூற்றவன். கூற்றவன் வரும்பொழுது ஞான வாளை கொண்டு அந்த கூற்றவனை விரட்டுவேன் என்று இங்கே திருமூலரும் கூறுகின்றார். அதுபோல் திருமூலர் கருத்தை ஊன்றி படித்து இன்புற்ற அருணா சுவாமிகளும் அதே கருத்தை இங்கே வைத்துள்ளார். பட்டிக்கடாவில் வருகின்ற அந்தகா, கள்ளத்தனமாக வருகின்ற அந்தகா, உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு ஓடச் செய்வேன். நான் இப்படிப்பட்டவன், முருகப்பெருமான் சன்னதி முன் நிற்கின்றேன். அது மட்டுமா, உன்னுடைய விருதுகளையும் ஆயுதங்களையும் பாசத்தையும் பாசக்கயிறையும் அங்கே தண்டாயத்தையும் சூலத்தையும் எடுத்து செல். ஏனென்றால் முருகப்பெருமான் அளித்த சக்தி வாழ், ஞான வாழ் என் கையில் இருக்கின்றது, எனக்கு மரண பயம் இல்லை என்று இங்கே அந்த திடபக்தி அப்படியாக கூறுகின்றார் அருணா சுவாமிகள். இந்த பாடலை நாமும் படித்து உணர்ந்து எம்ம பயம் அகழ்வதற்கு இந்த பாடல் நமக்கு நல்ல உபாயமாக இருக்கின்றது.
அதை நாம் படித்து போற்றி உணர்ந்து உயிர் பெறுவோமாக. பட்டிக்கடாவில் வரும் அந்தகாவுனை, பட்டிக்கடாவில் வரும் அந்தகாவுனை பாரறிய வெட்டிப்புறக் கண்டு அலாது விடேன். வெய்ய சூரனை போய் முட்டிப் பொருத செவ்வே பெருமாள் திருமுன்பு நின்றேன். கட்டி புறப்படடா சக்தி வாழ்ந்த கையதுவே. பட்டிக்கடாவில் வரும் அந்தகாவுனை பாரறிய வெட்டி புறக்கண்டு அலாது விடேன். வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெறுவான் திருமுன்பு நின்றே. கட்டி புறப்படலாம் சக்தி வாழ்ந்தன் கையதுவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.